வணக்கம். உங்கள் எல்லோரும் இன்னொரு புது டிஷ்ஷோடு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், திருப்பியும் எல்லோரும் டக்குன்னு சொல்கிற டிஃபனாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ 1 pot மீல் அப்படிங்கிற மாதிரி குக்கர்லேயே வச்சு பண்ணுற கோதுமை ரவா உப்மா. இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது, வயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது. நிறைய பேருக்கு நார்மல் ரவா, பாம்பே ரவா ஒத்துக்காது, ஆனால் கோதுமை ரவா ஒன்றும் பண்ணாது. ஸோ கோதுமை ரவாவில் உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ இதில் முதல்ல எண்ணெய் விடலாம். ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். உப்மானா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கோதுமை ரவா உப்புமாவுக்கு கடலைப்பருப்பு வேணும்னு அவசியம் கிடையாது. வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு ஒரு 10 போடுறேன். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தான். இஞ்சி ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி, பச்சை மிளகா ஒரு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் ஆட் பண்ணு. இது ஒரே ஒரு வெங்காயம் தான். நம்ம எடுத்துருக்கிறது 1 கப்புங்கிறதுனால 1 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு கப் எல்லா கறிகாயும், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி 3 இந்த 1 கப்பில் இருக்குது. கருவேப்பிலை போடலாம். இந்த கோதுமை ரவையும் இந்த கறிகாயோடையே ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, ஒரு கப் ரவை போட்டோம் இல்லையா, ரெண்டு கப் கண்டிப்பாக வேணும். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, இது இப்படியே ஆகட்டும். 2 விசில் போகும், டக்குன்னு ஆகிடும். இது மீடியமில் வச்சுட்டு 2 விசில் வாங்குங்க போதும். ரெடி, கடகடன் ரெடி ஆகிடும் இதெல்லாம்.
இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகிற சமாச்சாரமே கிடையாது. நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவா, ஸ்டூடெண்ட்டு, இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கிறவா, எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா? என்ன பண்ணுறதுன்னு டெய்லி கஷ்டப்படுறத விட இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஒரு 2 விசில் வந்ததும் இதை ஃபர்தராக அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை புரிஞ்சோன்னா உப்புமா ரெடி. இதுக்கு ஒரு சட்னியோ ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு தயிர் போகிறோம் இல்லை ஊறுகாய் போகிறோம் அப்படின்னு எல்லாம் ஊறுகாவோட கூட சாப்பிட்லாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ரெடி எடுத்து நல்லா 2 விசில் வந்ததும் அணைச்சிடுங்க. போகிறோம் போல நான் எடுத்து பாருங்க. இதில் இப்போது ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழியலாம். இப்போ சர்வ் பண்ணலாமா? ஃபடாஃபட்டாக எடுத்தது 2 விசில் தான், மீடியமாக ஹீட் வச்சுட்டு பண்ணினா 2 விசிலில் உப்புமா ரெடி ஆகிடும். சட்னி, ஊறுகாய், தயிர் உங்களுக்கு எதோட இஷ்டமோ அதோட சாப்பிட்லாம். இந்த வெர்ஷன் ஆஃப் கோதுமை ரவா உப்புமா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம். நன்றி, வணக்கம்.